வெல்கம் டு முத்துநகர் முத்தார் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காளான் பிரியாணிக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரிஞ்சி இலை, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கடல்பாசி. எண்ணெய் ஊற்றுமா, கொஞ்சம் எண்ணெய், ஒரு கரண்டி நெய், நல்ல இவ்வளோ பெரிய கரண்டி. இது போட்டுருங்க. வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பிலையா. நான் வந்து 1 கிலோ அரிசி, 1 கிலோ அரிசிக்கு எவ்வளோங்க? 1 கிலோ அரிசிக்கு ஒரு 400 வெங்காயம். 400 வெங்காயமா? சரி, கொஞ்சம் வச்சிங்க போதுமா? ஒரு 3 பச்சை மிளகா. பச்சை மிளகா உள்ள போட்டாச்சா? 4 பச்சை மிளகா. கொஞ்சம் உப்பு. இது வந்து மஷ்ரூம் பிரியாணி. அதுக்காக எத்தனை தக்காளி? ஒரு 4 தக்காளி. 4 தக்காளி முழுசாக போட்டோம்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது முழுசு முழுசாக கிடக்குமா, பறக்கி வச்சுருங்க. அதனால் அரைச்சி ஊற்றிட்டோம்னா புதினாவும் கொத்தமல்லியும் சமமாக எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவு. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லியில் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிடணும். இது பண்ணாதான் பிரியாணிக்குள்ளே குப்பையே தெரியாமல் சாதம் மட்டும் தெரியும். சாதம் மட்டும், வெறும் சாதம் மட்டும் இப்படி அடித்து இதை ஊற்றினால போதும் இல்லையா? நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வீட்லேயே அரைச்சி, ரெடிமேட் பேஸ்ட்லாம் இல்லை, வீட்டிலே அரைச்சி ஸ்டோர் பண்ணலாம். ஆமாம், சரி. வீட்டில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2 வாரத்துக்கு வரும். ஆழி பத்தில் அதனால் கொஞ்சமாக ஆழி விட்டுருக்கேன். பிரியாணி பண்ணுறது வதக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அரிசிலாம் போட்டுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் 10 நிமிஷத்தில் அது வதக்கு மட்டும்தான் டைம் ஆகும். கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம், அப்போ கொஞ்சம் வேகும். அரைச்சி வந்து இப்படி தான் இருக்கும். இது போட்டோன்னா நல்ல மணமும் வரும், சாதத்துக்குள்ளே குப்பையாக கிடக்கவும் செய்யாது. கொஞ்சம் கலர் வந்து போட்டு வெங்காயம்லாம் கொஞ்சமாக வந்துச்சு. இப்போது இதை ஊற்றிடுவோம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். அரிசி ஊற வச்சுருக்கா? எவ்வளோ அரிசி? இதுக்கு 2 உலக்கு, 2 உலக்கு ஃபுல்லாக. அப்படின்னா 1 கிலோ அரிசி வந்துடும். தண்ணி வடிகட்டிடுமா? தண்ணி வடிகட்டியாச்சு நல்லா. இது ஜீரகம்
இது மாதிரி தான் இருக்குது. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. இப்போ மசாலா போடுவோம். பிரியாணி மசாலா இது நல்லா 1 கிலோ அரிசிக்கு ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். சரியா? கலர் வேணும்னா கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர். காஷ்மீர் சில்லி பவுடர் கலர் நீர்னா கலருக்காக. உரப்பு காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்குல, அது பிரியாணி மசாலாவில் காரம் இருக்குது. இதில் உரப்பு இருக்காதா? காஷ்மீர் சில்லி பவுடர் இருக்குது. இதில் காரம் கம்மியாக தான் இருக்கும். காரம் தெரியாது. இப்போது வெட்டி வச்ச மஷ்ரூமா 1 கிலோ அரிசிக்கு 2 பாக்கெட்டு மசாலா போட்டு எங்கள் வீட்டு கிச்சன் ரொம்ப குட்டி, அதனால் இப்படி தான் இருக்கும். கஷ்டமாக இருக்கும் 2 பேர் நிற்கிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சப்பொடி வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம், போடணும்லாம் அவசியம் இல்லை. சரி சரி. சரியா? இது வந்து மூடி வச்சுருங்க. ஒரு எவ்வளோ நேரம்? 10 நிமிஷமா? ஓப்பன் பண்ணி பார்க்குமா? நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு மஷ்ரூம்லாம் வெந்து நல்ல மசாலா வேக வைக்கணும். இப்போ என்ன பண்ணணும், 2 உலக்கு அரிசிக்கு மஷ்ரூமில் தண்ணி இருக்கிறதுனால தண்ணி நிறைய ஊற்றிக்கிடுவோம். மஷ்ரூம் தண்ணி விடும். கழுவி வச்சதுனால அது தண்ணி இருக்கும். அப்படின்னா தண்ணி இருக்கும். 3 ஊற்றினா போதும். 3 உலக்கு தண்ணியா? அதே உலக்கில் ஊற்றிட்டீங்க? அதே உலக்கில் 3 உலக்கு தண்ணி அளவுக்காக அப்படி ஊற்றிட்டீங்க. இப்போது அரிசிக்கு உப்பு போட போகிறோம். ஏற்கனவே உப்பு போட்டுருக்கோம்ல, அது போக இவ்வளோ உப்பு போட்டுருக்கோம். சரியா? போட்டுட்டு மூடி வச்சுக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, நல்லா கொதிச்சிடுச்சா? இப்போ அரிசி போடுமா? அரிசி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, சரியா? பாசுமதி ரைஸ்க்குனா 2க்கு 3, அதே ஜீரா சம்பானா 2 தான் வைக்கணும். 2 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி. யாரை மாதிரியும் சமைக்க மாட்டேன், நானே கற்றுக்கிட்டு என் பிள்ளைங்களுக்கு விதவிதமாக ஒரு நாளைக்கு ஒன்று சமைச்சு கொடுப்பேன். இப்போ மூடி வச்சிடும். இப்போ பார்த்துருவோம். தண்ணி நல்லா வற்றிட்டு இப்போ என்ன பண்ணணும், அடுப்பை குறைச்சி வச்சுட்டு எந்த பாத்திரத்தில் வேணாலும் பண்ணலாம். சரியா? ஒரு குட்டி பாத்திரத்துக்குள்ளே இந்த பொருக்கஞ்சட்டியில் கூட கொஞ்சோண்டு அரிசி போட்டு வைக்கலாம். குக்கரில் தான் வைக்கணும்லாம் இல்லை. இப்போது தண்ணியெலாம் நல்லா வற்றிச்சா, இதை நல்லா மூடி விட்டுட்டு திருப்பி இதை மூடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு கல், கனத்த தோசை கல், இதை என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதை இறக்கி வச்சுட்டு இது இறக்கணும். இப்போது கல்லில் அந்த பெரிய தோசைக்கல் மாதிரி ஒன்று வச்சுட்டு இதை தண்ணியெலாம் வற்றிட்டு அது அப்படியே 10 நிமிஷம் சூழ்நிலையே வச்சிடணும். பிரியாணி பார்க்கலாமா? பாருங்கள், இதில் காளான் மட்டும்தான் தெரியும். இப்போது நல்லா கிளறி விட்டாச்சு. மஷ்ரூம் பிரியாணி 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு.
புதினாலாம் அரைச்சி ஊற்றுனால ஒன்றுமே தெரியல. பாருங்க, சாதம் மட்டும்தான் தெரியும். அதான் சரியா? மூடி வச்சுட்டு மூடி வச்சுட்டு